ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கு காலை அறுவடை பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் பழைய கத்திரிக்காய் செடி தாங்க இது. இன்னும் வேறு கத்திரிக்காய் செடி இன்னும் நான் நடவும் இல்லைங்க, விதையும் வரல. இதாங்க நான் நாற்று விட்ட கத்திரிக்காய். இன்னும் அது இப்போ நல்லா பெருசாக இருக்குதுங்க. இன்னும் அதை பறித்து அது நாற்று எப்படி வருமா வராதான்னு இன்னும் அதை பார்த்தா தாங்க தெரியும். நான் இது வரைக்கும் காயை விட்டு அதை முற்ற விட்டு அதை நாற்று விட்டு நான் இது வரைக்கும் பிடிங்கி நட்டதில்லைங்க கத்திரிக்காய். அதனால் எனக்கு இதில் ஒரு டவுட் என்னென்னா, அது மாதிரி விட்டால் வருமானது ஒரு டவுட் இருக்குதுங்க. சரி, இந்த முறை ட்ரை பண்ணலாம். அப்படி வரலைன்னா விதை வாங்கிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க. இன்னும் நான் கடைக்கும் போக முடியலைங்க. அதனால் விதையும் வாங்கிட்டு இன்னும் நாற்று விடாது தாங்க இருக்குது. இன்னும் பழைய கத்திரிக்காய் செடியை தான் நம்ம இன்னும் அறுவடை பண்ணுறோங்க. இது ஆனால் செடி கொஞ்சம் அப்படியே முத்தின மாதிரி ஆயிடுச்சுங்க. தலையெல்லாம் கொஞ்சம் சிறுத்துக்குச்சு. அதனால சரி இளஞ்செடியாக நல்லான்னு பார்த்தா நாற்று விட முடியலைங்க என்னால். வாங்க அடுத்தது பொடலங்காய் காயை பார்க்கலாம். பொடலங்காய் நல்லா நீளமாகவும் இருக்குது, நல்லா அழகாகவும் இருக்குது. பொடலங்காய் சூப்பரான பொடலங்காங்க. பாருங்கள், இன்னும் அந்த ஆடி மாதம் நட்டக்கூடியே இன்னும் காய் கொடுக்குதுங்க. இன்னுமே கொடி நல்லா இருக்குதுங்க. அதனால தான் சரி விட்டுட்டுங்க. இப்போ எது வரைக்கும் விடுதோ விட்டுன்னு விட்டுட்டுங்க. அடுத்தது பாவக்காய் பார்க்கலாங்க. பாவக்காயும் நானும் வருவேன் அப்படின்னு அதுவும் தொடர்ந்து எது அறுவடை வருதோ இல்லையோ பாவக்காய் அறுவடை வந்துடுங்க. பொடலங்காய் வந்துச்சுன்னா நானும் வருவேன், பீக்கங்காய் வந்தால் நானும் வருவேன்னு வந்துடுதுங்க. இந்த மாதிரி பாவக்காயும் பரவாயில்லைங்க, இன்னும் கொடி நல்லா தாங்க இருக்குது. அதுவும் பிஞ்சு விட்டுட்டே இருக்குது. ஏதோ வாரத்துக்கு 4 காய் 5 காய் வருதுங்க. அதனால தான் விட்டு வச்சுருக்கேங்க. சுரக்காவும் பாருங்கள் பிஞ்சு விட்டுருச்சுங்க. அடுத்த அறுவடை உங்களுக்கு சுரக்காய் அறுவடையை காட்டலாங்க. அந்த அளவுக்கு சுரக்காய் நல்லா பெருசாக இருக்குதுங்க. வாங்க தக்காளி அறுவடையை பார்க்கலாம். தக்காளியும் பரவாயில்லைங்க. இப்போது கடையில் நான் வாங்குறது இல்லைங்க தக்காளி, இதுவே சரியாக போயிடுதுங்க. நல்லா குண்டு குண்டான தக்காளி. நல்லா இது என்ன ஒன்றுனாங்க, நான் தக்காளி பழம் புழிஞ்சு விட்டு வந்த நாற்று தாங்க பிடுங்கி நட்டது. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தக்காளியும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்குதுங்க. அந்த தக்காளினுடைய ரகம் இது நான் ஒரே தக்காளியில் தான் புழிஞ்சு விட்டோம் நாற்று. ஆனால் அது ஏன் இத்தனை ரகமாக காய் வைக்கிது அப்படின்னு எனக்கு தெரியலிங்க. அந்த நாற்று பார்த்திங்கன்னா ஒரே தக்காளினுடைய நாற்று தான். ஆனால் காய் வைக்கிறத பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக இருக்குதுங்க தக்காளி. அதுதான் என்னான்னு ஒன்றும் புரியலைங்க. இதில் காய் நல்லா வச்சுருக்குதுங்க. இன்னும் வருங்க, இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தாட்டுங்க. அந்த அளவுக்கு காய் இன்னும் செடியில் ரப்புன்னு தாங்க இருக்குது. இளஞ்செடியும் இருக்குதுங்க, காயும் இருக்குது. இன்றைக்கி காயாகவும் வெயிட் தாங்காது, எப்படி கொத்தாக இருக்குது பாருங்கள். வெயிட்டு தாங்க மாட்டேங்குதுங்க. அதனால சரி 4 காய் கூட பறிச்சலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா காய் இருந்தால் கிரேவிக்கோ இல்லை பிரியாணிக்கோ எதுக்கு வேணாலும் ஆக்கிடுங்க. அதனால காயும் இப்போ உதவுதுங்க. பழம் தான் போடணுன்றது இல்லைங்க. தக்காளி பொறுத்த வரைக்கும் காயுமே சமைக்கலாங்க. நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு. பாருங்கள், காயும் 3 காய் அறுத்துருக்கேன். வாங்க இன்றைக்கி புது கொத்தவரங்காய் செடிலேருந்து 2வது அறுவடைங்குது. போன வாரம் முதல் அறுவடை போட்டுக்கிறேங்க. இந்த வச்சு 2வது அறுவடைங்குது. புதன்கிழமை போட்ட வீடியோவில் எலுமிச்சம்பழம் ஊறுக்காய் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாருக்கும் கொடுக்கலைங்க. ஊறுக்காய் எல்லாருக்கும் பிடிக்காது போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுங்க எனக்கு. அதனால் எப்படி இருந்தது இப்போ புதன்கிழமை வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டு கொடுங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேங்க, வேணால் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த லெமன் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும். இதில் என்ன ஒன்றுன்னா, இதில் ஒரு கமெண்ட் வந்துருந்ததுங்க, லெமன் என்ன ரகம் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கேட்டுருந்தாங்க. நாங்கள் பாலக்கீரையும் பார்த்துட்டே உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் பாலக்கீரை அறுவடை பார்த்துடலாம். பாலக்கீரை இப்போ மறுபடியும் விதை போட்டு வந்ததுங்க. ஆனால் இந்த முறை பாலக்கீரை அதாவது செருக்க தெரியலிங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இதிலே 2 கொத்தவரங்காவை நட்டு விட்டுட்டுங்க. ஏன்னா பாலக்கீரை அப்போ ரொம்பவே வராத மாதிரியே தெரிஞ்சிருச்சுங்க. செடியில் நல்லா ஓட்டமாக இல்லைங்க. அதனால் என்ன பண்ணேன், சரி வேஸ்ட்டாக எதுக்கு கீரைக்குன்னு ஒரு பேக் விடணும்னு சொல்லிட்டு 2 கொத்தவரங்காயை அதுக்குள்ளேயே நட்டு வச்சுட்டுங்க. இப்போ அதுவுமே இப்போ காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இதுக்கு மேலே பாலக்கீரைக்கு வேறு பேக் போட்டு விட்டுருக்குறேங்க. கீரை விதையை அதில் பறிச்சிக்கலாம், இது கொத்தவரங்காய்க்கு இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டுங்க. ஏன்னா கீரை பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு மேலாயுமே சரியாக முளைப்பு திறன் சரியாக செடி ஒன்று இப்போ அந்த முளைப்பு திறனை பார்த்தாவே தெரியுங்க, இது நல்லா வருமா வராதா அப்படின்றது. அந்த மாதிரி அது பார்க்கும் போதே எனக்கு அது சரியாக வராத மாதிரியே தோணிடுச்சுங்க. அதனால் என்ன பண்ணேன், இது கேரி பேக் எதுக்கு வேஸ்ட்டாக போகணுன்னு சொல்லிவிட்டு 2 கொத்தவரங்காயை நட்டு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் ரெடியாகி பாலக்கீரை ஒரு வேலைக்கு ஆகிற அளவுக்கு ரெடியாகி வந்துடுச்சுங்க. இது நம்ம பாலக்கு பன்னீர் செய்யலான்ட்டு இருக்கிறேங்க, கிரேவி.
பாலக் பன்னீர் கிரேவி செய்யலான்ட்டு இருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி பறிக்கிறேன். இளம் பாருங்கள், இளஞ்செடி பூரா பாரு அந்தாண்ட இருக்குது பாருங்கள். அடுத்த பேட்ச்சு பொல்லங்காய் விதை, பூசணி விதை, அப்படி எல்லா விதையும் இருக்குதுங்க பாருங்கள். பாலக்கீரை அறுவடை பண்ணியாச்சு. வாங்க மல்பெரி அறுவடையை பார்க்கலாம். அப்படியே அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க. ஏன்னா அது என்ன ரகம்னு கேட்டிருந்தாங்க. அந்த ரகம் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கின செடிங்க. அது லெமன் செடின்னு தாங்க நான் வாங்கினது. ஆனால் அது லெமன் செடி மாதிரி எனக்கு தெரியலிங்க. ஏன்னா லெமன்னா அவ்வளோ பெருசு வராதுங்க. இது வந்து பெரிய சைஸாகவும் இருக்குதுங்க, செதப்பிடிப்பாகவும் இருக்குது. சாரமும் நல்லா பழுத்துச்சுன்னா சாரமும் நல்லா ஃபுல்லாக வருதுங்க. நல்லா கசக்கி புழிஞ்சோம்னா நல்லா ஒரு குட்டி டம்ளரில் ரப்பரே வருதுங்க. அந்த அளவுக்கு சாரமாக ஃபுல்லாக வருதுங்க. ஆனால் வந்து நான் பழுக்க விட்றதில்லைங்க. அதுக்குள்ளே பறித்து ஜூஸ் போடுறது, லெமன் ரைஸ் செய்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதை பறித்து செஞ்சுருவோங்க. பழுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதனால் பழுக்க விடலைங்க. இதிலே பார்த்திங்கன்னா பாருங்கள், அறுவடையில் 2 லெமனு பழுத்துருக்குது பாருங்கள், சின்ன சைஸில். அதில் சின்ன ரகமாக இருந்தால் பழுத்துருதுங்க, கொஞ்சம் பெரிய ரகமாக இருந்தால் பழுக்க ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதனால லெமன் வந்து பழுக்குதுங்க, நிறம் மாறுதுங்க, மஞ்சள் நிறத்தில் மாறுதுங்க. ஆனால் அது லெமன் தானாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குதாங்க செய்யுது. ஏன்னா அவ்வளோ பெரிய காய் லெமன் வருமானு எனக்கு ஒரு டவுட்டு தாங்க. அதனால் அது கொடி லெமன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் அது கொடி லெமன்னா கொடியாட்டம் தானே போகணும், இது குத்துச்செடியாக தானே இருக்குது அப்படின்ற டவுட் எனக்கு இருக்குதுங்க. அதனால் யாருக்காவது அதுக்கு பேர் தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா அதுக்கு எனக்கு பேர் தெரியாதுங்க. ஏன்னா கமெண்ட்டில் சொல்கிற விளக்கம் வந்து அவ்வளோவா நம்மளால் வந்து விளக்கமாக சொல்ல முடியாதுன்றதுனால வீடியோவில் நான் சொல்கிறேங்க. ஏன்னா ஒன்று அடுத்த வீடியோவை நீங்கள் கமெண்ட்டு கொடுக்குறவங்க அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அதில் கண்டிப்பாக நான் விளக்கம் கொடுத்துருவேன். என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அந்த விளக்கம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா அடுத்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த விளக்கம் நான் எப்படியும் அடுத்த வீடியோனுடைய லிங்க்கை நான் கொடுத்துட்றேங்க. பார்க்காதவங்க அந்த பழைய வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கமெண்ட்டில் எவ்வளோன்னு டைப் பண்ணால் உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியலைங்க. அதனால் வீடியோவில் பேசணும்னா கொஞ்சம் விளக்கமாக பேசிடலாம் அப்படின்றதுக்கு தான் உங்களுக்கு நான் விளக்கமாக வீடியோவில் பேசுகிறேங்க. இதில் பேசணும்னா நம்மளுக்கு நல்லா புரிகிற மாதிரி நம்மளால் பேச முடியுன்றதுனால உங்களுக்கு நான் இதில் விளக்கம் கொடுக்குறேங்க. யார் எந்த கமெண்ட்டு கேட்டாலுமே நீங்கள் வீடியோவில் தான் விளக்கம் எதிர்பார்க்கணுங்க. மெசேஜில் வந்து என்னால் வந்து அவ்வளோ விரிவாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியலைங்க. அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துருவேங்க. அதனால் கமெண்ட்டை கொடுக்குறவங்க நெக்ஸ்ட்டு வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்து அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லிட்டோன்றது எனக்கு ஒரு திருப்திங்க. அந்த பதில் உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு ரிப்ளை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. வாங்க அடுத்தது மல்பெரி அறுவடையை முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே பாருங்கள். இந்த மல்பெரி பழத்தை வச்சு நான் ஒரு என்ன செய்யலான்னு ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறேங்க. அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. அது யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. வாங்க தக்காளி அறுவடை வந்து தக்காளி, புடலங்காய், கொத்தவரங்காய், ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, பாலக்கீரை, மல்பெரி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.